வணக்கம். மாணவர் நலன் என்ற சேனல் மூலம் இந்த 2024 கவுன்சிலிங்காக காத்திருக்கும் மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஒரு முக்கியமான காணொளி. இந்த காணொளியில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, கோர் பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் தேர்வு செஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். கோர் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதைத்தான் கோர் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கோர் பிரான்ச்சஸுடைய தேவைகள் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும். ஏன்னா சிவில் வேலைக்கு போகிறதா இருந்தால் சிவில் படித்தவங்களை மட்டும்தான் அந்த வேலைக்கே எடுப்பாங்க. மெக்கானிக்கல் கம்பெனிஸ் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், மெக்கானிக்கல் படித்தவங்களை மட்டும்தான் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னா எலக்ட்ரிக்கல் படித்தவங்களை மட்டும்தான் எடுப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவங்களையும் அதே மாதிரி தான் அந்தந்த கம்பெனி அவங்கள மட்டும்தான் எடுப்பாங்களே வெளியே வேறவங்கள யாரும் எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது, முக்கியமானது என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை வந்து நிறைய காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அரசாங்க வேலைகள் வந்து காத்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்தாலும் சரி, ஆல் ஓவர் இந்தியா எடுத்தாலும் சரி, இவங்களுக்கு தான் முக்கியமாக வேலைகள் நிறைய காத்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ், IES அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்டு டெலிகம்யூனிகேஷன், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் வேலையே இருக்குது. அவங்க வந்து டைரெக்டாகவே அந்த பேப்பரை எழுதி உள்ளே போய்க்கிடலாம். அவங்கவுங்க பிரான்ச்சில் எழுதி செலக்ட் ஆகிட்டாங்கன்னா வேலைக்கு போயிடலாம். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பிரான்ச்சில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று எழுதியே ஆகணும். அதாவது சிவிலாவோ, மெக்கானிக்கலாவோ, எலக்ட்ரிக்கலாவோ அல்லது எலக்ட்ரானிக்ஸாவோ அவங்க எழுதியே ஆகணும். அப்படி எழுதினாத்தே அவங்க அந்த IES வேலைக்கு வந்து போக முடியும். அதனால தான் சொல்கிறோம், மறுபடியும் சொல்கிறேன், கோர் பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் இப்போ நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. டேட்டா சயின்ஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நிறையா வேலை இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம் இல்லை. ஆனால் இதில் வந்து டேலண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன டேலண்ட் அப்படின்னா, உங்களுக்கு கோடிங் எழுத தெரியணும். கோடிங் எழுத தெரியும்னா நீங்கள் வந்து நிறையா திங்க் பண்ணணும், நிறைய ஐடியாஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கோடிங் எழுத முடியும். ப்ராப்ளத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தான் கோடிங்கை எழுத முடியும். அப்படி உங்களுக்கு எழுத தெரியலை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து கம்பெனியை விட்டு விலக்கி விட்டுருவாங்க. இப்போ நான் சொன்னேன்ல கோர் பிரான்ச்சஸ், இந்த கோர் பிரான்ச்சஸில் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அவங்களுடைய சம்பளம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய சம்பளம் கிராஜுவலாக உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கம்பெனிக்காரன் அந்த பசங்களை வெளியே அனுப்பவே மாட்டாங்க. ஆனால் சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து ஒரு 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கம்பெனி வந்து உங்களை எப்போ வேண்டாலும் வேலையை விட்டு நிப்பாட்டுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அவன் லட்சக்கணக்கில் டாலர்ஸை வாங்கிட்டு ஆயிரக்கணக்கான ரூபாயை அல்லது லட்சக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அந்த லட்சத்தையும் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்குகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை வேலையை விட்டு எடுத்துகிட்டு புதுசாக அதுக்கான ஆட்களை போட்டுக்கிறாங்க. ஆனால் கோர் பிரான்ச்சஸில் அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுடைய சம்பளம் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்க எப்போ எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய சம்பளம் கூடிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய குறைய வாய்ப்பே இல்லை. வேலையை விட்டு தூக்கவும் வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த கோர் பிரான்ச்சஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்க வேலைகள் வந்து நிறையா இருக்குது. சரிங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்திய கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் சிஎஸ்சிக்கு அப்படி ஒன்று பெரும்பாலும் வேலை இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது எந்த பிரான்ச் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு போட்டியாக BE படித்த எல்லா பசங்களும் போட்டியாக வருவாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த லாங்குவேஜ் அதாவது CO, C++ஓ, ஜாவாவோ இல்லை அட்வான்ஸ் டெக்னாலஜி ஏதோ படிச்சிருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு போட்டியாக வருவாங்க. அது மட்டும் இல்லை, BSc மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc IT முடித்தவங்களும், MSc ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், MSc IT, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களும், MCA படித்தவங்களும் உங்களுக்கு போட்டியாக வருவாங்க. ஸோ உங்களுடைய போட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. படிச்சுனா எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்கு எலக்ட்ரிக்கல் முடித்தவனை தான் வேலைக்கு எடுப்பாங்களே வெளியே மற்றவங்கள வேலைக்கு எடுக்கவே மாட்டாங்க. அப்போ சிஎஸ்சி படிக்கிற உங்களுக்கு இவ்வளோ பேர் போட்டியாக இருக்காங்க. அதில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒன்று வந்து உங்கள் நாலேஜ் வந்து ரொம்ப அப்நார்மலாக வச்சுருக்கணும்.
ரொம்ப வளர்த்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இதில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காலேஜஸில் வந்து நிறைய அமௌண்ட் கட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்த்து விட்றீங்க. இது ரொம்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க ஆசைப்படுறோம், உண்மை தான், தப்பு இல்லை. ஆனால் அந்த பெரிய காலேஜில் வந்து கவுன்சிலிங் மூலம் வர்ற மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நம்ம பிள்ளைகள நல்லா படிக்கிறப்போ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் இருக்காது. அதனால் அவங்களுடைய லேப் மார்க்கும் சரி எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ரெண்டாவது, அந்த கவுன்சிலிங் வர்ற பசங்களோட நம்ம போட்டி போட்டு கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களோட போட்டி வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, வேலைவாய்ப்பு அவங்களுக்கு வேகமாக வேலை கிடச்சிரும். நம்ம பசங்க வந்து அவ்வளோவா வேலைக்கு போக வாய்ப்பு கம்மியாக. ஏன்னா கோடிங் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். கோடிங்கில் தெரியலனா நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டட் எந்த கோர்ஸ் படித்தாலும் வேஸ்ட்டு தான். அது மட்டும் இல்லை, ஃபீஸ் பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பெரிய பெரிய காலேஜில் சேர்கிறப்போ அதிகமான ஃபீஸ் இருக்கும். வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படிலாம் கட்டுறாங்க. அப்படியெல்லாம் கட்டி படிக்கணுமா அப்படின்னு சொன்னோம்னா, படித்து நல்லா வேலைக்கு போயிட்டா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா கவர்மெண்ட் காலேஜில், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சேரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, ஏசி டெக் கிண்டி கேம்பஸ் அல்லது ஏசி டெக் காரைக்குடி, அப்புறம் பிஎஸ்சி டெக்கு, தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்லேயும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எய்டட் காலேஜ்லேயும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்களும் 4 வருஷ ஃபீஸை ஈஸியாகவே கட்டிடலாம். பிள்ளைகளும் கஷ்டம்லாம் படிப்பாங்க, நீங்களும் கஷ்டப்பட தேவையில்லை, பேரண்ட்ஸும் கஷ்டப்பட தேவையில்லை. அதனால் இதெல்லாம் யோசித்துக்கங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு தான், நம்ம படிக்கிறது வந்து வேலைக்கு தான் படிக்கிறோம். அப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம பிள்ளை ரொம்ப வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வேலைக்கு போக முடியும். ஹெச்ஆர் எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், என் மச்சான் இருக்கேன், மாமியார் இருக்கேன் அப்படிலாம் சொல்லி நம்ம சேர்த்து விட்டாலும் கூட அவங்களுக்கு கோடிங் எழுதுகிற டெக்னாலஜி தெரியலை அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள வெளியே அனுப்பிடுவாங்க. அப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிக்கிற படிப்பு வந்து வீணாக போயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்துக்குங்க. எந்த பிரான்ச்சில் சேர்த்தா நல்லாயிருக்கும், ஏன்னா எந்த பிரான்ச் வந்து வேலைக்கு ஈஸியாக போகலாம் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஏன்னா சிஎஸ்சின்னு எல்லாமே அதில் போய் விழுகிறீங்க. 4 வருஷம் கழித்து பார்க்குறப்ப சிஎஸ்சி படித்தவங்க தான் நிறையா இருப்பாங்க. கம்பெனிக்காரனும் எத்தனை பேருக்கு வேலை கொடுப்பான் நினச்சி பாருங்கள். நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலையும் அவ்வளோவா கிடையாது. அப்போ சிஎஸ்சி படித்தவங்க கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகணும். கம்பெனிக்கு வேலைக்கு போகிறப்ப இவ்வளோ பேர் நிறையா இருக்கிறப்போ நம்ம வந்து அதில் டேலண்டட் பர்சனாக இருந்தால் தான் அந்த இடத்துக்கு வேலைக்கு போக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் மாணவர்களும் இதை பற்றி யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து வேலைக்கு போகிறதுக்கு தான், அறிவை வளர்த்தாலும் அது வேலைக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திரும்ப சொல்கிறேன் அதான். அதனால் நல்ல பிரான்ச்சாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி இன்னும் நிறையா விவரம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள். நான் இன்னும் இதை பற்றி நிறையா சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.